சிறகடிக்க ஆசை சீரியல்ல அடுத்த வாரத்துக்கான எபிசோட்ல பார்த்தீங்கன்னா, நம்ம முத்து இருந்துட்டு ஷர்ட்ல இருக்காங்க. அப்ப திடீர்னு கூட வேலை செய்றவங்க ஸ்வீட் எடுத்துட்டு வந்து குடுக்குறாங்க. "டேய் நான் அப்பாவாயிட்டேன்டா. நமக்கு இதுக்கு மேல வேற என்ன சொந்தம் வேணும்? நம்ம அப்பா, அம்மா நம்மள படைச்சாங்க. ஆனா நம்ப ஒரு கல்யாணத்த பண்ணிக்கிட்டு, ஒரு குழந்தையும் பெத்துக்கிட்டு, அவங்களுக்காக நம்ம வாழ ஆரம்பிக்கிறோம். அதுக்கப்புறம் அவங்களுக்கு கல்யாணம் ஆகி அதுக்கப்புறம் அவங்க ஒரு குட்டிய போடுவாங்க. அந்த குட்டிக்கும் நம்ம உறவாகி, நம்ம செத்த அப்புறம் ஒரு ஊதுபத்தி கொளுத்து வைக்க, அடுத்த ஜெனரேஷன நம்ம எப்படியோ ஒண்ணு உருவாக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. சரி, ஒரு வருஷத்துல அவனே இப்ப ஸ்வீட் குடுத்துட்டான். அப்பாவும் ஆகிட்டான். நீ எப்ப ட்ரீட் குடுக்கலான்னு இருக்க? அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், உனக்கு ஸ்வீட் வேணும்னா வா இப்பவே வாங்கி குடுக்குறேன். அதுக்கு போய் எதுக்கு இது இவ்ளோ பெரிய பேச்சு? அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நாங்க அதுக்காக ஒண்ணும் பேசல. நீ எப்ப அப்பாவாக போற? அத முதல்ல சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. முத்து வெக்கப்பட்டுக்கிட்டே நேரா வீட்டுக்கு கிளம்பி போறாங்க. அங்க மீனா இருக்காங்க. மீனாவ பார்த்து ரசிச்சுட்டே இருக்காங்க. மீனா இருந்துட்டு என்னாச்சுங்க? நானும் வந்ததுலேருந்து பார்த்துட்டே இருக்கேன். என் முகத்தை உத்து பார்த்துட்டே இருக்கீங்க. என்ன தெரியுது? அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், மீனா நான் ஒன்று சொல்லுவேன். நீ அதை கிண்டல் பண்ணக்கூடாது. இன்னைக்கு ஷெட்ல வேலை செஞ்சுட்டு இருக்கிற ஒரு பையனுக்கு குழந்தை பிறந்துருச்சு. அப்பாவாகிட்டேன்னு சொல்லி ஸ்வீட்டெல்லாம் கொண்டு வந்து கொடுத்தான். என்னையும் கேட்டாங்க எப்போ ஸ்வீட் கொடுக்குறேன்னு. அதுதான் மீனா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் சொல்ல வர்றது புரியுது அப்படின்ற மாதிரி மீனா ஒரு பக்கம் அதோட இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க.